மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கம் தான். இந்த தூக்கம் இல்லன்னாலே நம்ம உடம்புல நெறைய பிரச்சனை ஏற்படும். பொதுவா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா, நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, "நல்லா தூங்குறீங்களா?" இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஏன்னா, இந்த தூக்கம் தான் நம்ம உடம்ப வந்து சீராக்கி, நம்ம உடம்பை சமநிலைப்படுத்தும். ஒருவேளை இந்த தூக்கமா இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த தூக்கமே மனுஷனுக்கு இல்லாம போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இத தான் ஒரு ஸ்டோரி லைனா வச்சு, நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ஸ்டோரியும் இருக்குங்க. குறிப்பா நீங்க நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த படத்த ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம படத்தோட கதாநாயகியும் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ல போயிட்டு இருக்காங்க உங்க ஃபேமிலியோட. அப்போ திடீர்னு கார் ஷட் டவுன் ஆகி பக்கத்துல இருக்கிற கார் மேல மோதி ஒரு ஏரிக்குள்ள போய் விழுந்துருதுங்க. அங்கிருந்து அவங்க காப்பாத்தப்பட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க பையனுக்கும் தூக்கம் வரல. அவங்க குட்டி பொண்ணு மட்டும் அன்னைக்கு நைட்டு தூங்கிறாங்க. விடிஞ்சு பார்த்தா உலக மக்கள் யாருமே தூங்கவே இல்லைன்னு நியூஸ் வந்துட்டே இருக்கு. இதை கேட்டு வேடான நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் நம்ம குட்டி பொண்ணு தூங்குறதுனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் சொல்லி அங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போல ட்ரை பண்றாங்க. இந்த குட்டி பொண்ணு தூங்குறத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாமே அந்த பொண்ணை தாக்க வராங்க. ஆராய்ச்சியாளர்களும் இந்த பொண்ணு எப்படி தூங்குது, அதை வச்சு மக்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்களும் இந்த பொண்ணை தேடி வராங்க. நம்ம ஹீரோயின் இந்த மக்கள்கிட்ட இருந்தும் அந்த சயின்டிஸ்ட் இருந்தும் இந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாங்க, இந்த குட்டி பொண்ணு மட்டும் எப்படி தூங்குறாங்க, எதனால திடீர்னு மக்களுக்கு தூக்கம் நின்று போச்சு, நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க பையனுக்கும் என்னாச்சு, இவங்க அந்த தூக்க பிரச்சனைல இருந்து வெளியில வந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைனோட சொல்லியிருக்கிற இந்த படம் தான் அவேக். இந்த படம் 2021 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருங்க. என்ன ஒரு பிரச்சனைனா தமிழ் டப்ல கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஒரு செம்மையான டிஃப்ரெண்டான மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க.